வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் ஆண்டனி சி ஷெரேன் அப்படின்ற ஒரு சர்ச்சில் தாங்க இருக்கேன். இந்த சர்ச்சில் நடக்கக்கூடிய அவ்வளவு அற்புதங்களையும் இந்த வீடியோவில் நான் இப்போ பகிர போகிறேன். அதனால வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சோட ஒரு சின்ன ஹிஸ்டரியை பற்றி நம்ம பேசிடுவோமா? இந்த சர்ச் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி இப்போ தெளிவாக நம்ம பேசுவோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் சென்னையில் இருக்கிற அதுவும் இந்த கடல் பக்கத்தில் வாழக்கூடிய மக்கள்லாம் ஒரு சர்ச்சுக்கு அப்படின்னு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த திசையில் சென்னையில் இருந்தாலுமே சரி சாந்தோமில் இருக்கிற அந்த சர்ச்சுக்கு தான் வாரம் வழிபடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பல பேர் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வர முடியாத காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு சர்ச்சு கட்டி நம்ம அந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாலவாக்கம் சர்க்கிளில் இருக்கிற அந்த ஈஞ்சம்பாக்கம் சர்க்கிளில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளால சாந்தம் வரைக்கும் போய் வாரம் வழிபட முடியல, அதனால நம்ம இங்கேயே ஒரு சர்ச்சை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு இடத்துல ஒரு ஓலைக்கொட்டாலாம் போட்டு ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சை ஆரம்பித்த ஒரு சில வாரங்களிலேயே ஏகப்பட்ட பக்தர்கள் அந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங்கில் நடந்த ஒரு சில அரசியல் காரணமாக அந்த சர்ச்சை ஒரு சில மாதங்கள்லேயே அகற்றி விட்டார்கள்லாம் கவர்மெண்ட்டை சேர்ந்தவர்கள்லாம். இதுக்கப்புறம் இந்த ஒரு முயற்சி நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ண எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப காலம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சர்ச்சுக்கு அந்தோனியார் அவர்களை தொடர்ந்து வழிபடுற ஒரு பக்தர், அதாவது அவர் வேற ஒரு மதத்துல இருந்து அந்தோனியார் மேலே இருக்கிற அதிகப்படியான பக்தினால கன்வெர்ட் ஆன ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, நானே என்னோட சொந்த நிலம் அங்கே ஒன்று இருக்கு, அந்த நிலத்தை நான் சர்ச்சு கட்டுறதுக்காக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி முன் வந்திருக்கிறாரு. இருந்தாலும் அந்த சர்ச்சோட நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க, இதை நாங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த சர்ச்சை கட்டுறதுக்கான அந்த ஒரு இடத்த வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த சர்ச்சு என்னதான் பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு சின்ன கொட்டா மாதிரி போட்டு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஆரம்பிச்சிருந்தாலும் 2001 வருஷம் இந்த பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த சர்ச்சை பெரிய லெவலில் கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நடந்த ஏகப்பட்ட அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள் தான் முக்கியமான காரணம் சொல்லப்படுது. இந்த சர்ச் கட்டினதுக்கு அப்புறமா இன்னி வரைக்கும் அந்த சரௌண்டிங்ல இல்லைங்க, சென்னை ஃபுல்லாவே இந்த சர்ச் ரொம்ப பாப்புலரான ஒரு சர்ச். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சில் நீங்க எந்த வேண்டுதலோட போய் அங்க ஒரு சின்ன ஒரு சீட்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த சீட்ல உங்களோட வேண்டுதலை எழுதி அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா தொடர்ந்து 13 வாரம் அந்த சர்ச், அதாவது 13 செவ்வாய்க்கிழமைகள் நீங்க அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வரணும். போயிட்டு 13வது செவ்வாய்க்கிழமை உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை நீங்கள் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான வேண்டுதல் வேணாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. இதன் காரணமாக தான் அங்கே ஒரு வருஷமும் பக்தர்கள் அதிகமாயிட்டே போகிறாங்க. ஸோ இந்த சர்ச்சுக்கு நீங்களும் போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அப்போலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் நண்பர்களே. நீங்கள் சென்னையில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, பாலவாக்கத்துக்கு போயிட்டு அங்கே அந்தோனியார் கோயில் எங்கே இருக்குது, அந்தோனியார் சர்ச்சு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யாரை கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை போங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். பார்த்துட்டு அந்தோனியார் அவர்களோட அருளை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஏகப்பட்ட இடங்களுக்கு நான் தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அது பற்றிய அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே.